அறிவிப்பு வந்திருக்கு. அந்த அறிவிப்புல தகுதி உள்ளவர்கள் யார், யாருக்கெல்லாம் இந்த தங்க நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது கிடைக்க வாய்ப்பு இருக்கு, எதை பேஸ் பண்ணி நகைக்கடன் தள்ளுபடியை இவர்களுக்கு வழங்குறாங்க. தமிழகத்துல 5 சவரன் அல்லது 40 கிராமுக்கு மிகாமல் நகைக்கடன் வைத்துள்ளவர்களுக்கு முழுமையான தள்ளுபடி குறித்த அறிவிப்புகள் வெளியாகியிருக்கு. இந்த சலுகையை பெற குறிப்பிட்ட 8 பொதுத்துறை வங்கிகளில் கடன் பெற்றிருக்க வேண்டும் மற்றும் அடமானம் வைக்கும் பொழுது சரியான ஆதார் மற்றும் ரேஷன் அட்டை விவரங்களை வழங்கி இருப்பது அவசியம். இதில் ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் தள்ளுபடி கிடைக்காது. இது எதிர்வரும் ஜூலை 15 இல்லைன்னா ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் நடைமுறையில கொண்டு வர போறாங்க. தகுதியுள்ள பயனாளர்களின் பெயர் பட்டியல் வெளியிடப்படும் என்பதும் இந்த தகவல் தெரிவிக்கிறது. இருப்பினும் அரசு ஊழியர்கள், கூட்டுறவு சங்க பணியாளர்கள், போலி நகைகளை அடமானம் வைத்தவர்களுக்கு இந்த தள்ளுபடி கிடைக்காது என தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. அண்டை மாநில அடையாள அட்டை வைத்து கடன் பெற்றவர்களுக்கும் இந்த நிவாரணம் உதவிக்கு தகுதியற்றவர்களாக கருதப்படுவர். இலங்கை தமிழர் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்களுக்கு சுமார் 1.5% கடன் தள்ளுபடி கிடைக்கும். வரக்கூடிய ஜூலை 1 ஆகஸ்ட் 1 இந்த தள்ளுபடியை கொடுக்க போறாங்க. கண்டிப்பா 100% தள்ளுபடி, தகுதியான அனைவருக்குமே 100% நகைக்கடன் தள்ளுபடி உறுதி செய்யப்படும். இதுல பாத்தீங்கன்னா முதல் குறிக்கோள்னா 40 கிராம், அதாவது 5 சவரன். 41 கிராம் இருந்தா கூட உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்காதுங்க. டாக்குமெண்ட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப எடை வரம்பு, அங்கீகரிக்கப்பட்ட வங்கி, சரியான ஆவணங்கள், விதிவிலக்குகள் இல்லை. இது எதுவுமே இல்லை அப்படின்னா உங்களுக்கு தகுதியே கிடையாது. உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடியில உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டோம்னு சொல்லிடுவாங்க. உங்கள் நகை எடை 5 சவரனுக்கு உட்பட்டு இருக்க வேண்டும். சிறப்பு எக்ஸ்க்ளூசிவான பீப்புள்ஸ் அப்படின்னா இந்த இதுல இலங்கை வாழ் தமிழர்கள், குடும்ப ஓய்வூதியர்கள், குடும்ப அட்டைதாரர்கள். தற்போது வரை செல்லுபடியாகக்கூடிய ஆக்டிவ் ரேஷன் கடை வைத்துள்ள நகைக்கடன்தாரர்கள் அனைவரும் இந்த திட்டத்துல தள்ளுபடி அப்படின்னு நம்ம சொல்லப்படும். கடன் பெறப்பட்ட வங்கி நிறுவனங்கள் 8 பொதுத்துறை வங்கிகள்ல இந்த கடன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிக்கிறாங்க. வேலை வாய்ப்பு கட்டுப்பாடுகள்லாம் அனைத்து அரசு ஊழியர்களுக்கு கிடையாது, அரசு சங்கங்களில் பணியாற்றும் ஊழியர்கள் கிடையாது, நிர்வாக குழு உறுப்பினர்கள் அவர்களும் குடும்பத்தினருக்கும் கிடையாது. தவறான நடவடிக்கை, கவரிங் அல்லது போலி நகைகளை வைத்து கடன் பெற்றிருந்தா உங்களுக்கு கிடையாது. நகை கடனை ஏற்கனவே முழுமையாக செலுத்த தொடர்ந்துச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடையாதுங்க. இது எடை வரம்பு 40 கிராமுக்கு மேல இருந்தாலும் உங்களுக்கு கடன் தொகை கிடையாது. நிராகரிப்பு பட்டியல்கள் 2 ஆவணங்கள் மற்றும் மாநில எல்லைகள்ல உங்களோட டாக்குமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கிடையாது. வெளி மாநிலத்தை சேர்ந்தவரா இருந்தாலும் உங்களுக்கு கிடையாது. கடன் பெறும்பொழுது ரேஷன் கார்டு எண், ஆதார் எண் வழங்காமல் இருந்தாலோ, தவறான எண்களை வழங்கியிருந்தாலோ தள்ளுபடி உங்களுக்கு நிச்சயமா போயிடும் அப்படின்றத சொல்றாங்க. உங்களுக்கான ஒரு டேட்டாபேஸ், தகுதி உள்ளவர்கள் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 40 கிராம் ஆதார் மற்றும் ரேஷன் கார்டு எல்லாமே டிஎன் இருக்கணும். சாதாரண மக்கள், ஓய்வூதியர்கள், இலங்கை வாழ் தமிழர்கள் உண்மையான தங்கத்தை வச்சிருக்கணும். 41 கிராம் இருந்தாலும் தள்ளுபடி போயிடுச்சு. தவறான எண்கள் கொடுத்தாலும் தள்ளுபடி கிடையாது. அரசு கூட்டுறவு ஊழியர்கள் அவர்கள் குடும்பத்தினருக்கும் தள்ளுபடி கிடையாது. கவரிங் மற்றும் போலி நகை வச்சிருந்தாலும் உங்களுக்கு இந்த தள்ளுபடி கிடையாது. அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வரக்கூடிய ஆகஸ்ட் 1 இந்த தள்ளுபடியை நிறைவேற்ற போறாங்க. ஒரு அரசாணை வந்துடும். யாருக்கெல்லாம் தள்ளுபடி வழங்கப்படும் என்ற முழுமையான பயணிகளின் பட்டியல் வெளியிட போறாங்க. அதுல பாத்தீங்கன்னா உங்களுடைய பெயர் இருக்கான்றதை செக் பண்ணிக்கலாம். அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளுக்கு அரசு தரப்பு செய்திகளை கவனிச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.